கும்பராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. பணவரவு பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்குங்க. புதிய முயற்சியால் லாபம் நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு. அதற்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக பயணம் அப்புறம் வேலை தொடர்பான விஷயங்களில் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிதி விஷயத்தில் திட்டமிடுதல் அவசியங்க. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியாக நல்லா தான் இருப்பீங்க. அதிக வேகம், மன அழுத்தம் இது இருக்குங்க. அதனால் சோர்வும் இருக்கும். கோபப்படுறதையும் உணர்ச்சி வசப்படுறதையும் கொஞ்சம் நிறுத்திக்கணுங்க. நம்ம பிரச்சனைகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு முடிவை கொடுப்பீங்க. துணிச்சலாக ஒரு செயலை இறங்கினீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு வெற்றியை தருங்க. வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. வேலைக்காக நீங்கள் இடமாற்றமோ இல்லை ரொம்ப தூரம் பயணமோ போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய செயல் எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்குங்க. புதிய திட்டங்களை துவங்கிறதுக்கு இது நல்ல நேரங்க. வித்தியாசமான முயற்சி எல்லாமே வெற்றி பெறுங்க. உங்ககிட்ட தொடர்பில் இருக்கவங்களோட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது உடனே டக்குன்னு வராது. மெதுவாக தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி காண்போம் இல்லைங்களா? அந்த வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக இருக்குங்க. வேலை காரணமாக அங்கேயும் இங்கேயும் போகிறதுனால குடும்பத்தில் இருக்கவங்களுடைய தேவைகளை கவனிக்க நம்மளுக்கு நேரம் இல்லாமல் போயிடுங்க. அதனாலேயே மனசங்கடங்கள் குடும்பத்தில் இருக்குங்க. இதை நீங்கள் பேசி உடனே சரி செஞ்சுக்கணுங்க. பெரிய பிரச்சனையை உருவாக்காமல் உடனடியாக இதை சரி செஞ்சுக்கணுங்க. விருந்து கேளிக்கை இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் பங்கெடுப்பீங்க நண்பர்கள் கூட. பெண்கள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணுங்க. தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அமைதியாக என்ன பேசணுமோ அதை மாத்திரம் அளவோடு பேசிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல் நம்ம தப்பிச்சுக்கலாங்க. மனசில் பார்த்திங்கன்னா வேகமும் உணர்ச்சி வேகமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அதனாலேயே அவசர முடிவு ஏதாவது எடுக்க தோணுங்க. அதை மாத்திரம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பொறுமையோடு இருந்தோம்னாலே எல்லாமே சரியாயிருங்க. யாரையும் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ஏமாற்றத்தை தவிர்க்குங்க. பயணங்கள் ஜாஸ்தி போக வேண்டி இருக்கும். புதிய திட்டங்களை துவங்கிறதுக்கு தயங்கப்பட வேண்டாங்க. இப்போ தைரியமாக நாங்கள் எந்த திட்டம் இருந்தாலும் அதை செயல்படுத்தலாம். சவால்களை தைரியமாக எதிர்கொள்வீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் வெற்றியை தாங்க தரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் யோசித்து செயல்படுங்க. உணர்ச்சி வசப்படுதலை மாத்திரம் கட்டுப்படுத்திக்கோங்க. குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிக்கோங்க. புதிய வாய்ப்புகளை நீங்கள் துணிவோட தைரியமாக இறங்கி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க. அதனால் தைரியமாக நீங்கள் இறங்கலாங்க. நன்றி, வணக்கம்.